வடமேல் மாகாணம் புத்தளம் மாவட்டம் சிலாபம் பிரதேசத்தில் ஜயவீம மற்றும் வட்டக்களி ஆகிய பிரதேசங்களில் மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் மீனவர்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். இந்த மீனவர்கள் ஆழ்கடலுக்கு செல்லும் ஆழமற்ற இந்த களப்பு பகுதியிலேயே மீன்பிடி தொழிலில் ஈடுபடுகின்றனர். தமது படகுகளை நிறுத்துவதற்கு இறங்கு துறைகள் இல்லாமையினால் பெரும் சிரமங்களுக்கு முகம் கொடுப்பதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். ஆத்துவாய் செஞ்சு தாராங்க இல்ல மக்கள் ஆறு அப்படியே ஆத்தால போவேல அதெல்லாம் கரை இதெல்லாம் போவேல இந்த போட்டுக்கு வளையத்தினா போவேல போட்டு தள்ளிக்கிட்டு போகலாம் ஆத்துல இறக்கி. அண்மையில் சிலாபம் பிரதேசத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் தமது மீன்பிடி உபகரணங்கள் பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கும் மீனவர்கள் அதற்காக எந்தவிதமான நட்டையீடுகளும் வழங்கப்படவில்லை என்றும் குறிப்பிடுகின்றனர். பெரிய வெள்ளம் ஒன்று வந்து எங்கட வளகூரெல்லாம் அழிஞ்சு போச்சு. அந்நேரம் அரசாங்க தலைமை நாங்க மாநில அடிப்படையில் கேட்டோம். எங்களுக்கு கிடைச்சது என்ன பானை முட்டி மட்டும்தான். என்ன 12 வாழை வைத்தது மரத்துல எல்லாம் சிக்காய் காட்டுக்குள்ளேருந்து இழுத்து எடுத்து இந்த இன்னும் வீட்டுல ஓட்டுன்னு பொத்துறேன். உங்களுக்கு இப்ப வந்தாலும் ஒண்ணுங்க பாக்கலும். இதேவேளை மீனவர்களுக்கு வழங்கப்படும் எரிபொருள் மானியம் நிறுத்தப்பட்ட பின்னர் தமக்கு மாற்று மானியங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை என்றும் மீனவர்கள் ஆதங்கமுறுகின்றனர். உசுர காப்பாத்திக்கல சொல்றாங்க. ஒரே டிவில எல்லாம் காட்டுறாங்க பிடிச்சின்னு இது ஜெகட்டில்லாட்டி டிவியால பிடிக்கிறாங்க இந்த நேவியால பிடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு அரசாங்கத்தால கொடுக்குற எல்லாருக்கும் எங்களுக்கு இன்னும் தரையில ஒண்ணு ஜெகட் ஒண்ணு சார் உசுர காப்பாத்திக்கல. தமது வாழ்வாதார தொழிலை முன்னெடுப்பதில் உள்ள பிரச்சனைகளை சம்பந்தப்பட்டவர்கள் தீர்க்க முன்வர வேண்டும் என்பதே சிலாபம் பிரதேசம் ஜயவீம மற்றும் வட்டக்களி மீனவர்களின் எதிர்பார்ப்பு.